ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் மட்டன் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 3/4 கிலோ மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த மட்டனை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு செம்பு அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ மட்டனில் நமக்கு உப்பு இறங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உப்பு இதில் கொஞ்சம் மட்டன் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை மூடி போட்டுட்டு இது ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ சில கறி 7-8 விசில் வேகும், சில சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதுபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கணக்குப்படி அது வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மட்டனை 6 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் நான் 6 விசிலோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேங்க. ஸோ இந்த பாஸ்மதி அரிசி என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அடுத்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸில் ஒரு 7 வெங்காயம் எடுத்துக்குங்க. 7 வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹைதராபாத் மட்டன் பிரியாணி செய்கிறோம். ஸோ அதுக்கு கிரேவி நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தக்காளியை நான் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பெரிய சைஸில் 6 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 6 எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அடுத்து பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அடுத்து புதினா மல்லித்தலை நல்லா ஒரு கட்டை எடுத்துக்கோங்க. 2 நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாதி லாஸ்ட்டாக போடணும், பாதி நம்ம கிரேவியில் போடுவோம். ஸோ அதே நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பிரியாணி சட்டி வச்சுக்கோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் பெரிய ஸ்பூனில் போட்டனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 3 பட்டை போட்டுக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. 2 மராட்டி மொக்கு போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க. ஒரு 5 கிராம்பு போட்டுக்கோங்க. இதோட பிரியாணி இலை ஒரு 3 இலை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இந்த எண்ணெயில் பொரியட்டும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாங்க. ஸோ வெங்காயம் போட்டுட்டு அடுப்பை நல்லா ஃப்ளேமை ஹையிலே வச்சுருங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக அளவுக்கு நம்ம அதை வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நமக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் இதிலே வதக்கிடுங்க. ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. ஸோ தக்காளியோடு சேர்த்து பச்சை மிளகாயும் போட்டுருங்க. ஸோ தக்காளியும் நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா மல்லி இலை 2த்தையுமே போட்டுக்கிறேன். ஸோ பாதி வச்சுருங்க, நம்ம அப்புறமா கடைசியாக திருப்பியும் போடணும். ஸோ இப்போ இதை நல்லா கிளறின பிறகு இதில் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். பிரியாணி மசாலா ஒரு 50 கிராம் பாக்கெட் உள்ள பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. ஸோ அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க.
ஸோ நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பைசஸ் இருக்கும், காரம் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நான் ஒரு 180 கிராம் அளவுக்கு நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவதுன்னா நம்ம வந்து கடையில் ரெடிமேடாக 10 ரூபா பாக்கெட் தயிர் வாங்க எடுத்தீங்களா, அது முழுசாகவே இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம வந்து வேக வச்ச மட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியோடைய அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம தம் போடுறதுக்கு இந்த தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம உப்பு வந்து கறி வேக வைக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம கறி வேக போடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டோம். இப்போ திருப்பி நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சாதம் வந்து தனியாக வடித்து தான் நம்ம இதில் கொட்ட போகிறோம். ஸோ அதுலேயே நம்ம வந்து உப்பு போடுவோம். ஸோ கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து கறியோடைய தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழமுடைய சாறை வந்து இதில் ஊற்றிக்குங்க. ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து கிரேவியாகவே இருக்குது. இது அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வந்து சோறு வடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் அதோட பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ நல்லா கொதிக்கும் போது தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பட்டை வந்து இதில் வந்து போட்டுருங்க. ஸோ ஒரு ஏலக்காய் இதில் போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு அன்னாச்சி பூ இதில் போட்டுருங்க. ஒரு 3 ஏலக்காய் இதில் போட்டுருங்க. கிராம்பு போட்டுக்குங்க. ஸோ கொஞ்சமாக வந்து கல்பாசியும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சம் போல் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து அதாவது 1 கிலோ அரிசி எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ வந்து இதில் வந்து அரிசிக்கு அந்த வந்து நம்ம எப்படி சோறு வடிக்கிறதுக்கு உப்பு போடுவோமோ அதே மாதிரி இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து போட்டுறேன். ஸோ இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எனக்கு வந்து ஒரு 80% வந்து தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அதோட வந்து ஹீட் வந்து இன்னும் அதிகமாக கொதிக்கணும். ஸோ அது 2 நிமிஷம் ஆகட்டும் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி இதை அப்படியே போட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் நம்ம போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடணுங்க. எண்ணெய் நம்ம ஏன் ஊற்றுறோம்னா ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதை வந்து ஒரு கிளறிடுங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நமக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 60% அளவுக்கு நமக்கு இதில் வெந்தால் மட்டும் போதும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வச்சுருக்க கிரேவியில் போட்டுட்டு நம்ம தம் போட்டாலே நமக்கு ஃபுல்லாக வந்து குக் ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்படியே வச்சிடாதீங்க, இது வந்து குழஞ்சி போயிடும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 60% வந்து வெந்தால் இதில் போதும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் வந்து நமக்கு நல்லாவே வெந்துடும். ஸோ ரைஸ் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாஸ்மதி ரைஸ் வந்து எப்போவுமே என்ன பண்ணுறீங்க, அது வந்து 60 இருந்தாலும் கொஞ்சம் வந்து அப்படியே விரையாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமே அது நல்லா என்ன ஆகிடும், குக் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வடிகட்டிடுங்க. ஸோ இப்போ நான் ரைஸை வந்து வடிகட்டி இதில் வச்சுருக்கேங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து கிரேவி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம முதல்ல ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா இந்த மாதிரி கிரேவியாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ் எடுத்து இதில் போட்டுடலாம். ஸோ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லாவே அது குக் ஆயிரும். இது மாதிரி அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் அடுக்கடுக்க அப்படியே போட்டுருங்க. ஸோ நான் ஃபுல்லாகவே அப்படியே எடுத்து இதில் போட்டுறேன்.
ஸோ போட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படியே வச்சுருங்க. நமக்கு அந்த கீழே அந்த கிரேவி இருக்கனால கரெக்டாக நமக்கு என்ன ஆயிரும்னா அது நல்லா வந்து குக்காகி வந்துடும். ஸோ அடுத்து வந்து நம்ம இதில் வந்து கலர் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் போல் நம்ம ஆட் பண்ணலாம், ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் ரெட் கலரில் வந்து கேசரி பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் மட்டும் என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா கலரும் நான் எடுத்துருக்கிறேன். அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து இது மேலே கொஞ்சம் போல் நம்ம வந்து மல்லி இலையை வந்து லைட்டாக அப்படி தூவிக்கலாம். ஸோ தூவிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து தம் போட போகிறோம். ஸோ ஒரு காட்டன் டவல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இதோட மூடியை வந்து நம்ம தலையில் வந்து அப்படியே திருப்பி வச்சுருங்க. ஸோ நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த டவல் வந்து மிச்சம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே இது மேலேயே போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடுப்பை வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது மேலே வச்சுட்டு இது மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வந்து வச்சுருங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு வெயிட் வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க. நமக்கு நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. மேலுள்ள வெயிட் எல்லாமே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு இது வந்து அப்படியே வந்து சிம்மில் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கிளச்சிடக்கூடாது, ஃபுல்லாக போட்டு கிண்டிடக்கூடாது. ஸோ ஓரமாக என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே வந்து எடுத்து இப்படி கிண்டி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள், எடுக்கும்போதும் அந்த மாதிரி தான் எடுத்து வைக்கணும். எடுத்து இதே மாதிரி அடியிலேருந்து எடுத்து ஸோ நம்ம ரைஸு அந்த கிரேவி அப்படி மேலே வச்சு தான் சாப்பிட்றது தான் ஹைதராபாத் பிரியாணி. ஸோ அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான டேஸ்டியான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.